உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமை விட்டு விலகி வருகின்றனர். இங்கே அமெரிக்காவில் 4 பேரில் ஒருவர் இஸ்லாமை விட்டு விலகியுள்ளார். ஜெர்மனியில் ஒவ்வொரு ஆண்டும் 20,000 பேர் வரை இஸ்லாமை விட்டு விலகுகிறார்கள். பிரிட்டனில் இன்னும் அதிர்ச்சி அளிக்கும் கணக்காக ஆண்டுக்கு சுமார் 1,00,000 பேருக்கும் அதிகமானோர் இஸ்லாமை விட்டு விலகுகிறார்கள். முஸ்லிம் நாடுகளை பற்றி பேசும்போது ஈரானில் சுமார் 40% மக்கள் இஸ்லாமை விட்டு விலகியுள்ளனர். துருக்கியில் 11%, சவூதி அரேபியாவிலும் நீங்கள் காணலாம். இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருந்தும் சுமார் 5% பேர் தங்களை நாத்திகர்கள் என்று கருதுகிறார்கள். டியூனிசியா, மொராக்கோ, அல்ஜீரியா, லெபனான் ஆகிய நாடுகளில் 50%க்கும் அதிகமானோர் இஸ்லாமிய அடையாளத்திலிருந்து தங்களை விலக்கிக் கொள்கிறார்கள். இந்த புத்தகத்தை இந்தியாவில் மொழிபெயர்ப்புடன் படித்தபோது, இது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட புத்தகம் அல்ல, இது முகம்மது சாஹிபால் உருவாக்கப்பட்ட புத்தகம் என்று தெரிந்தது. மேலும் அது அந்த காலத்தில் அங்கு அரபு நாட்டினருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பாக இருந்தது. சரி, குளிர்காலங்களில் நீங்கள் சிசிடிவி அமைத்தால் நீங்கள் பல ஹாஃபிஸை காண்பீர்கள். ஒருவர் ஒரு நேரத்தில் செய்வார்கள், மற்றவர்கள் 5 அல்லது 6 முறைகள் அப்படியே செய்து விடுவார்கள். சரியா? இதிலிருந்து இஸ்லாமை பற்றி என்ன தெரியுது? முஸ்லிம்கள் இஸ்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே நமக்கு தெரிந்தது என்னவென்றால், அல்லமியானிகை முகமது சாஹிப் தான். அதனால் மெதுவாக நான் அதிகமாக யோசிக்கவில்லை. ஆனால் என் மனதில் இருந்தது, இந்த மனிதரை நான் சந்தித்தால் அவனை கொன்றுவிட்டுதான் போவேன் என்ற எண்ணம் இருந்தது. உண்மையிலேயே ஒவ்வொரு சல்மானுக்கும் இது நடக்கிறது. தன் இஸ்லாம் மதத்தை விட்டு விலகும் மனிதனை குர்ஆனும் சொல்கிறது, லவ்யும் சொல்கிறது. அவனுடைய கழுத்தை வெட்ட உத்தரவு இருக்கிறது. அவனை கொல்ல வேண்டும். 23 நாட்கள் விளக்கவும், 3 மணி நேரம் விளக்கவும், 3 வருடங்கள் வரை நேரம் கொடுக்கவும், அவன் புரிந்து கொள்கிறானா என்று பார்க்கவும், இல்லையென்றால் வெளியேற்றவும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் இந்து. அவரிடம் நான் 3 நாட்கள் இருந்தேன். அந்த 3 நாட்கள் கழித்து வந்த ஞாயிற்றுக்கிழமை சலீம் பாயின் லைவ் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. நான் நினைத்தேன், சலீம் பாய் எல்லோரிடமும் பேசுகிறார், நம்பிக்கை அளிக்கிறார், எனக்கும் ஏதாவது உதவி கிடைக்கும் என்று. எனக்கு சமுதாயத்தில் மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் ஒரு வீடியோ உருவாக்கியதற்காக எல்லாம் நாசமாகிவிட்டது. இஸ்லாமில் இப்படிப்பட்ட எண்ணம் ஏன்? நாமே கேள்வி கேட்க முடியாது, சாதாரணமாக பேச முடியாது. அப்படியென்றால் இதில் நமக்கு என்ன பயன்?